அதான் அதேதான். அதாவது வந்து ஒரு தீவிர எம்ஜிஆர் ஃபேன் நீங்க. நானும் தான், எல்லாருமே தான். பட் ஆனா நீங்க எப்பவுமே டிபி வைக்கிற அளவுக்கு அவரோட பெரிய ஃபேனு. நிறைய பிடிக்கும். ஏன்னா எம்ஜிஆர் பத்தி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஜென்ரலா வந்து ஒருத்தரை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா அவரை பத்தி படிக்கணும், இல்ல அவர் இருந்த காலத்துல இருந்திருக்கணும், இப்படிலாம் இருக்கு. பட் அவரை பத்தி மத்தவங்க நம்ம கிட்ட நிறைய சொல்லி எனக்கு அவர் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் ஒரு முதல் பாயிண்ட் எனக்கு அவர் பிடிச்சது முக்கியமான காரணம். இன்னைக்கு எம்ஜிஆர் அவரோட 100வது பிறந்த நாள். அதை செலிப்ரேட் பண்ண விதமா சிரிக்கிறாரு அவருல. சந்தோஷம், அவரை பார்த்து எல்லாரும் சந்தோஷம் தான். இல்ல அது சோ அதனால வந்து என்ன விஷயம்னா, இன்னைக்கு அவரோட பாட்டு ஒண்ணு போட்டு ஷோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டை போட்டு ஆரம்பிச்சிட்டோம். அதாவது என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அதாவது அரசியலை தவிர்த்தும் அவரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்ல தலைவரா. சோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சூப்பர். நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய போராட்டங்கள், நிறைய எதிர்ப்புகள், நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 டேஸா வந்து வாட்ஸ்அப்ல பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு பக்கம் இந்த யூஎஸ்ல இருந்து வந்த ஒரு அமைப்பு தான் நம்ம வந்து பயங்கரமா இப்படி பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, கனடா அந்த கண்ட்ரில இருந்து ஒரு விஷயம், ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம கண்ட்ரியோட இந்தியாவோட பிளாகை வந்து ஃப்ளோர் மேட்டா போடுறாங்க. இந்தியாவோட பிளாகை ஷூல பிரிண்ட் பண்றாங்க. நம்ம மகாத்மா காந்தியோட போட்டோ வந்து செப்பல்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு, இது ஃபேக்கா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. 100% இது உண்மை. ஏன்னா அது ஸ்கிரீன்ஷாட்லாம் கூட அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன்னா அந்த ஷாப்பிங் ஜோன்ல இருந்து வரது அப்படியே. ஸோ இது மாதிரி இவங்க பண்றாங்க. இதுக்கு வந்து நம்ம இந்தியால அவங்களை ப்ரொடெஸ்ட் பண்ணோம், அவங்களை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கூடாது, அவங்களோட சைட்ல இருந்து வாங்கக்கூடாது. ப்ரொடெஸ்ட் பண்றதெல்லாம் ஆகட்டும், முதல்ல நம்ம இங்க ப்ரொடெஸ்ட் பண்ணோம். அதுவே இன்னும் முடியாத பிரச்சனை. இல்ல அதுதான், அது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கண்ட்ரியோட பிளாக்னு உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஒரு கண்ட்ரியோட தலைவர்னு தெரியும். பட் இருந்தாலும் இப்படி அவமதிக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்றது என்னோட பாயிண்ட். ட்ரூ, வெரி ட்ரூ. எஸ். சென்னையில வந்து மரீனால வந்து ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. சோ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்காக வந்து எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ் வந்து ஒண்ணு கூடி இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இதை திரும்பி கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கறதுல ஒரு அறப்போராட்டமா இதை பண்ணிட்டு இருக்கதா நல்ல விஷயம். ஆமா, ரொம்ப காமா பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, காத்துல ஆரம்பிக்கும் போது ஒரு 50ல இருந்து 100 பேருக்குள்ளதான் இருந்தாங்க. பட் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் வந்துட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மீடியா சப்போர்ட் தேவையில்லை, எந்த ஒரு அரசியல் தலைவரும் வர தேவையில்லை, சினிமா ஸ்டார்ஸ் வர தேவையில்லை, நாங்க வெறும் யூத் எல்லாமே சோசியல் சைட் மூலமா கேதர் ஆகி நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சேலஞ்சிங்கா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, என்ன ஒரு கெட்ட பழக்கம் நம்ம கிட்ட, நம்மளுக்குள்ள என்ன வேணா அடிச்சுப்போம் தமிழன்ஸ் எல்லாமே. பட் வெளியில இருந்து யாரா ஒருத்தர் உள்ள வந்தீங்கன்னா அடிச்சு ஓட விட்டுரும். நாங்க ஓட மாட்டோம். இதுதான் உண்மை. சரி, இன்னும் நிறைய பேசலாம் அதை பத்தி தான். இனிமே வந்து ஒரு 2 நாளைக்கு இதான் டாபிக் போகும். நீங்க ஜல்லிக்கட்டை கொண்டு வர வரைக்கும் நாங்க பேசிட்டே இருப்போம் அப்படின்னு. அதுதான் உண்மை. எல்லாருமே பொங்கி எழுந்த ஒரே விஷயம் தமிழ்நாட்டுல எனக்கு பார்த்து ரீசென்ட் டைம்ல இது ஒரு விஷயமா அப்படி இருக்கு. சோ இப்ப பாட்டு பார்த்துட்டு வாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறோம். அதேதான், ராம்ராஜ் வழங்கும் கெஃபே ஏரியா உடன் வழங்கும் ஒரு மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், கிஃப்ட் ஸ்பான்சர்ட் பை ஜெப்ரானிக்ஸ் வித் சுரேஷ் அண்ட் அஞ்சனா. என்ன ஸ்பீடு, ஒரு ஃப்ளோ இருக்கு வேணாமா? ஒரு பயங்கரமான ஃப்ளோல இருக்கீங்க இன்னைக்கு. போங்க. ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஜனவரி 20th அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 20ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து மழை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியா நம்மளாம் ஐயோ அம்மா நடிச்சுக்கிட்ட விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 126 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மான்சூன்ல தான் மழை வந்து ரொம்ப கம்மியா வந்திருக்கும். ஸோ அது வந்து நம்ம எல்லாமே பயங்கரமா ஃபீல் பண்ணோம். பயங்கர நிறைய இடத்துல ப்ரேயர்ஸ்லாம் பண்ணாங்க. பட் 20th அப்புறம் அந்த பாசிபிலிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எக்கச்சக்கமா மழை வந்துச்சு அப்படின்னா நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். மழைக்கு இனிமே நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டோம். கடவுளே மழை நிற்கணும் அப்படின்னு வேண்டிக்கவே மாட்டோம். வெல்கம் தரேன், தயவு செஞ்சு வர வைங்க. வெல்கம் தரேன், அப்சல்யூட்லி. அந்த காலர் இஸ் ஆன் தி வே. ஹலோ 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 சொல்லுங்க ஜி, உங்க பேர் சொல்லுங்க, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க, இதெல்லாம் சொல்லணும்ல. நாகராஜ். நமக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அது வழியா தான் நாங்க போவோம். நாகராஜ், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? காரைக்குடில இருந்து. நீங்க சொல்லுங்க. அண்ணா, வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்திருக்கேன் இந்த ஊருக்கு. ஹலோ, டிவி பார்த்து இன்னும் ஒரு ஹலோல தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் இருக்கு. நம்ம 4வது ஸ்டெப் போய்ட்டோம். நான் வெளிய வந்து பேசுறேன். சொல்லுங்க. ஓடியாண்டியா இல்ல? வெரி ஸ்வீட். சரி சொல்லுமா, உங்க ஊர்ல என்னமா நடக்குது? என்ன நடக்குதாமா? என்ன நடக்குது? எம்ஜிஆர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. நல்ல விஷயம். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி எதனா பண்ணீங்களா? பீட்டாவை எதிர்த்து எதனா பண்ணீங்களா? காலையில பண்ணோம். காலேஜ்ல பண்ணீங்களா? காலையில பண்ணோம் அப்படினாரு. காலையிலயா? காலேஜ்லயா? என்னது காலையில என்ன பண்ணீங்க? ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம். எங்க? சூப்பர், வெரி நைஸ். பெரியார் சிலை கிட்ட பண்ணிருக்கீங்க. வெரி குட், சூப்பர். அதோட ரிசல்ட் என்னவா இருந்தது கடைசியில கலையும் போது? போலீஸ் அடிச்சு பத்தி விட்டா. பாத்தியா, அதுதான் நிறைய இடத்துல ரிசல்ட் அதான் இருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் நீங்க சொன்னதுக்கு. இதை ஏன்னா போன மாசம் சில விஷயங்கள் நடந்தது, ஓகேவா? அப்ப நம்ம எல்லாருமே வந்து இந்த காக்கி சட்டை போலீஸை வந்து சப்போர்ட் பண்ணி ரொம்ப பெருமையாலாம் பேசணும். ஆனா இன்னைக்கு அதே போலீஸை திட்டுறோம். இதுல என்ன உண்மையான விஷயம் அப்படின்னா,
அவங்க வந்து அவங்களோட வேலைகளை மட்டும் திருப்பி பண்றாங்க. பட் அவங்களுக்கு வந்து யாருமே வந்து அந்த ரூல் அந்த லா படி தான் அவங்க வந்து பண்ணணும். சோ அததான் அவங்க பண்றாங்க. அதை சப்போர்ட் பண்ணா கூட அவங்களோட வேலை அவங்க அதை பண்ணி தான். ஆமா, நிறைய பேர் திட்டுறாங்க போலீஸ். பட் ஆனா அது கிடையவே கிடையாது. பட் அவங்களுக்கு மேல் இடத்துல இருந்து என்ன வருதோ அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், யார் இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்து கேட்க தோணுது இப்ப. அப்படியா? யாருங்க நீங்க, எங்க இருந்து வரீங்க, எங்களுக்கு மட்டும் அங்க டெல்லியில இருக்கு, நம்ம எல்லாம் போனா பார்க்கலாம் டிக்கெட் போட்டு. சூப்பர், நல்ல விஷயம். என்ன? ஓகே, வெல்கம் பேக். இது ராம்ராஜ் வழங்கும் கஃபேட்டேரியா. உடன் வழங்குவோர் மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். கிஃப்ட் ஸ்பான்சர்ட் பை ஜெப்ரானிக்ஸ். இவர் சுரேஷ் நாஞ்சிரா. அது அந்த ரெண்டாவது லைன் மட்டும் அப்படிதான் ரோலிங் இருக்கு எப்பவுமே. என்ன விஷயம் அப்படின்னா, மசாலா டீல இந்த ட்விட்டரை வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப விரும்புனாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1 or 2 years பேக்லாம் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது, இதில் வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் நம்ம போடலாம், எல்லாருக்கும் ஒரு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. பட் போக 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 பார்த்து திரிக்கிறாங்க எல்லாரும், நிறைய டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுறாங்க பாதியில். அதில் இப்போ ரீசெண்டாக நீ சொன்னியே, அவர் பண்ணாரா? இல்ல, எனக்கு தெரியாது. ஓகே, விஷால் வந்து டீஆக்டிவேட் பண்ணாரா இல்லையான்ற ஒரு டவுட். இல்ல, யாரோ போட்டிருந்தாங்க, அது உண்மையா நான் போய் செக் பண்ணி பார்க்கல. அப்படியா? ஸோ அவங்க எல்லாமே திரிக்கிறாங்க. அதான் நேற்று சொன்ன மாதிரி தான். என்னன்னா, ட்விட்டர் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல். இப்போ நீங்கள் போட்டால் உங்களுக்கும் வந்து நான் வந்து பேசினப்போ வந்து ஒரு நல்ல ஒருத்தர் வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒருத்தர், ஒரு ப்ரொடியூசர், லைக் அ பிரதர் வந்து அவர் சொன்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து, ட்விட்டரா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸ், உங்களோட படமோ இல்லோட உங்களோட ஷோவோ அதோட ப்ரொமோஷன் இதுக்கெல்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எப்பவுமே பர்சனலா ட்விட்டர்ல இறங்குனா பிரச்சனை தான் அப்படின்னு வந்து அந்த அண்ணா சொன்னார். உண்மை, கரெக்ட். அது எப்போ இல்லை, எப்பவுமே உண்மைதான். சோஷியல் சைட்ல வந்து நம்ம பர்சனலா ஜென்ரலா பேசுற விஷயங்கள் எல்லாருமே பேசலாம். பட் நம்மளோட பர்சனல் ஆக்டிவிட்டிஸை வந்து, ஏன்னா அது நம்ம வந்து தள்ளப்பட்டுரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம பண்ற எல்லா விஷயத்தையும் போட்டோ எடுத்து நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடும். அது நம்மளுக்கு தெரியாம வந்துருது. பட் அதனாலதான் சில பிரச்சனைகள் வருது. போட்டோ போடுறது அதெல்லாம் வந்து ப்ரமோஷன் எடுத்துக்கிட்டா கூட நம்ம தேவையில்லாத எந்த விஷயத்தையும் வந்து பார்க்காம விட்டு போயிடலாம். எதுக்கு கமெண்ட் பண்ணணும், எதுக்கு கண்டுக்காம விட்டுறது. தட் இஸ் லாஜிக்கல் பாயிண்ட். என்ன விஷயம்னா, AK-57 இந்த படமும் மகேஷ் பாபு அவரோட படமும் ஒன்னா ரிலீஸ் ஆக போதான் ரம்ஜானுக்கு அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும். 2 சூப்பர் ஸ்டார் ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி 2 பேர் படம் ஒரே நாள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று படித்தேன். அதை இங்க சொல்லிடுறேன். யாரா இருக்காங்களாமா நம்ம கிட்ட பேசுறதுக்கு? அம்சுடுமா, அவங்க அம்சுடுமா. ஹலோ ஹலோ, நம்மளே பேசிட்டு இருக்கோம். ஹலோ ஹலோ ஹாய். ஹலோ ஹாய் ஹாய். நான் கத்த முடியல, நீ ஏன் பேசேன்பா? உங்க பேர் சொல்லுமா, பேர் சொல்லுமா. How are you? We both are very good. How are you? Fine. By the way, your name? உங்க பேரு? Sujana. Sujana. That's a very good name. Sweet name actually. Where are you calling from? Kerala. കേരളത്തിലോ? അയ്യോ, നീ മലയാളത്തിൽ സംസാരിച്ചിരുന്നു കുട്ടി. എന്ത് കുട്ടി? എത്ര പഠിക്കണ കുട്ടി? டிகிரி முடிச்சிட்டு இருக்கேன். ஓ, உங்களுக்கு தமிழ் தெரியுமா சுஜனா? ஆமா தெரியும். நீங்க தமிழ்லயே பேசுங்க, ஏன்னா இவர் மலையாளத்துல புல்டோசர் விட்டு ஏத்துறதுக்கு முன்னாடி நீங்க காப்பாத்தி விட்டுருங்க. அதுதான் நான் வந்து கொஞ்சம் எல்லா லாங்குவேஜும் கொஞ்சம் ஃப்ளூயண்டா பேசுவேனா, அது அஞ்சனா கொஞ்சம் செட் ஆகாது. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? 2 பேருக்கும் அதுதான் தமிழ்ல சொன்னேன். என்ன பண்றீங்க? 2 பேரும் என்ன பண்றோமா? என்ன பண்றீங்க? நாங்க ஷோ பண்றோம் நினைச்சிட்டு இருக்கோம். நீ என்ன நினைக்கிற? உன் ஃபீலிங் என்ன சொல்லு. அதல்ல, ஏதாவது படிக்கிறீங்களா? அதோ ஐயோ, நான் 9th தான்மா, அவனோட சின்ன பையன் தான். அட பாவி, ஒரு ஆள் ஒன்று மாட்டிருக்காங்க நம்ம நம்புறதுக்கு, சொல்ல வேண்டியதுதானே. ஹலோ, படிக்கலாம் இல்ல, பல வருஷமா இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. சரி, எங்களை பார்த்து ஏன் அந்த டவுட் வந்தது? அவங்க சும்மா ஒரு பேச்சு கேட்டாங்களா, படிக்கிறியா, வேலை பாக்குறியா, இல்லாட்டி ரிட்டையர் ஆயிட்டியா அப்படி. அஞ்சனா பார்த்தா டீச்சர் மாதிரி, ஓகே, ஒரு டீச்சர் ஸ்டைல்ல வந்திருக்காங்க. 9th தர மாதிரி அந்த படம் ஏகன் படத்து வருவாங்களே, அவங்களும் இப்படிதான் வருவாங்க. சரி, ரைட். ஹலோ சுஜிரா, போயிட்டு இருக்கீங்களே, இருக்கீங்களா லைன்ல? இதுக்கு மேல நீ பேசுறத அடி வாங்குவ. நல்ல பாட்டா ஒன்னு ப்ளே பண்றேன். எனக்கு ஹலோ ஹலோ. என்ன சுஜனா? எனக்கு ஒரு பாட்டு வேணும். கொடியிலே. என்ன பாட்டு? சுழலி. சுழலி சுழலி வேணுமா? ஓகே, போடலாம். கண்டிப்பா வரும். இன்னும் ஒரு 1 or 2 hour அந்த பாட்டு நான் கண்டிப்பா போடுறேன் உங்களுக்கு. இந்த ஷோல போயிடுச்சு கொடி பாட்டு. எப்படினாலும் அந்த பாட்டு வருங்கிற நம்பிக்கையில தான் நீ படிச்சு விட்ட. சரி, இப்போ சில பல பாட்டு வந்து பாத்துனாங்க. This is particular point we need actually. Thank you so much அங்க கால் பண்ணதுக்கு. நன்றி. ஓகே, ஷோ நல்லபடியா முடிஞ்சது. சோ இந்த 2 நாள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம். ஜெனரலாவே நிறைய விஷயங்கள் பேசுவோம், பட் நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி பேசணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கு பாட்டு வரும். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் கலர் வந்தா தான் போக முடியும். என்னதான் நீ சிவப்பு நான் ப்ளூ போட்டாலும் அது மஞ்சள் கலர் முக்கியம். கிஃப்ட் ஸ்பான்சர் ஜெப்ரானிக்ஸ் அவங்க வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து கொடுக்குறாங்க. அதேதான். ஸோ அதனால வந்து அவங்க யார் கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கே ஃபோன் வரும், கால் வரும். இதோட நான் கிளம்பி ஆகணும், நாளைக்கு கண்டிப்பாக வரும், எனக்கு வந்து த்ரோட் சரியாகணும் அப்படின்னு நீங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கு நீ எதனா பண்ணணும், அப்போ தான் சரியாகும். நாளைக்கு 6 மணிக்கு நாங்கள் வரோங்க.